இந்த வைகுண்டத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எஜமான அறிக்கை என்று சொல்லப்படுகிற நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமங்கள் எல்லாம் நடைபெற்று இந்த இடத்துல கோபூஜை நடைபெற்று கோயில் கட்டுறோம். கோவிலை கட்டிட்டு நம்ம வந்து ஒரு நேரம் முடிஞ்சிருக்கோம், ஒரு நேரம் போட வேண்டியது அப்படி இருக்கிற வருஷத்துல எல்லாரும் கலந்து கொண்டு அந்தந்த நேரத்துக்கு வந்துருக்காங்க. ஏற்கனவே 30 காலங்களமா நம்ம 30 आगमार्थं तु देवानां गमनार्थं तु रक्षकां दानं करोम्यातो गणपति महत्पते महाराज गणपति महत्पते कलिबलनाशन दोषुतिनामक पुण्यपदप्रदभो यदा निवृत्तिद्वारा अनुगोल्यता सिद्ध्यर्थं ये ये ग्रहाः आदिषु जनसम्पूर्णता सिद्ध्यर्थं तद्वारा सस्मेत आजतनवान् भवति यदोक्तं रूपान्तरं घोट्पदाम् मूलहेतावयोभवस्थान बोद्धेत तादनाम् जल्पगोष्ठाय नमः पुरुषतत्त्वगोष्ठाय नमः मध्ये ओं प्रतिष्ठपात्राय नमः कान्तपात्राय नमः ओं तेजोवत्पात्राय नमः ममो भक्त समस्त शिव स्मरणे नैवै मंगल मुहूर्त महागणपति शिवगाम सुंदरी समेत ओम श्री ह्रीं क्लीं गौं गणपति महादेवाय धीमहि प्रचोदयात् स्वाहा ओम नमः पुष्पाञ्जलिं समर्पयामि ओम अग्नि मंगलमतीतम माडवीरी मरुगणिलाविद शिवाय ओम नमः शिवाय उन्दन नामम एंद नाडुम आनंदमे ओम नमः शिवाय ओम नमः शिवाय उन्दन नामम एंद नाडुम आनंदमे पंचभूत रूपमाय एंगुम वाழும் ஈசனே வந்த பாவம் வெந்து போகும் நாமம் சொல்லவே
எங்கும் வாழும் ஈசனே வந்த பாவம் வெந்து போகும் நாமம் சொல்லவே நமோ நமோ மகேஸ்வரா கிரீஸ்வரா நமோ நமோ ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உந்தன் நாமம் எந்த நாளும் ஆனந்தமே गुरुत्तमः ओम हां यक्षेभ्यो नमः संपूज्य ध्रुपदी बोधत्वा उमाभैरवेभ्यो नमः श्मशानं गच्छ गच्छ स्वाहा इति ईशानमुखो विधीर्य पद्मासनाय विमलासनाय नमः तस्य ऊर्ध्वे उमा सदाशिवासनाय नमः सदाशिवमूर्तये नमः ॐ ईशानमुखाय उमा सदाशिवाय नमः विद्याधत्वाय माधुर्ये उमा सदाशिवाय नमः विद्याधत्वाय माधुर्ये उमा सदाशिवाय नमः Okay, well. सुबलग्न शुभमुहूर्त एवं
विजयसर्वशिष्टायाम् अस्यां वर्तमानायां जपम् नमो नमस्ते स्फटिकप्रभाय विश्वेशहाराय सुमङ्गलाय शिव शम्भोः आज्ञया प्रवर्तमानस्य शुभनक्षत्र शुभयोग शुभकरण शुभलग्न शुभमुहूर्त एवं सकलशकुन ஆடும் இரு பாதம் அழகில் அருள் பாயும் चतुर्भिः संस्कारैः संस्कृत्य शिवाय नमः निरीक्षणः सर्वं दैवी कर्पूरज्योतिः நாட்டியம் தில்லை அம்பலத்திலே பாயும் நதி வெள்ளம் கருணை விழி பொங்கி பாய்ந்தோடுதே ஸ்ரீ ஜம்புலிங்கனே. இல்லையோ அல்லது மனதிலையோ கலந்திருந்ததுன்னு சொன்னாக்கா அதுதான் நமக்கு வந்து சல்ய தோஷம். அந்த சல்ய தோஷம் ஆகப்பட்டது நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா மனசஞ்சலத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணாலும் ஒரு ஆலயம் கும்பாபிஷேகம் பண்ணாலும் எப்படியோ நமக்கு என்னதான் மனதை சலிச்சு சிவனை சலிச்சு என்னதான் பண்ணோம்னாலும் அதுல துகள்கள் வந்து இருக்கிறது இயற்கை. அப்ப அந்த சஞ்சய தோஷங்கள் வந்து எல்லா கோயிலையும் பார்ப்போம். ஒரு கோயில்ல கூட்ட குவியும், அதே சமயத்துல இன்னொரு கூட்டத்துல தலவா செடியை வந்து கன்னத்துல போட்டுட்டு அப்படியே வெளியே போயிடுவாங்க. அவன் வந்து உள்ளுக்குள்ள தரிசனம் பண்ண மாட்டான். ஏன்னு கேட்டா அந்த சஞ்சய தோஷமாகப்பட்டது அவன் ஆலயத்துக்குள்ள விடாது. அப்ப அந்த சஞ்சய தோஷம் வந்து நிவர்த்தி ஆகணும்னு சொன்னாக்க இந்த பூ சஞ்சாதி வாஸ்துவோட நிவாரணத்துக்காக வேண்டி இந்த பூமிக்கு அடியில நாம சொல்லக்கூடிய அந்த அதாவது பிரம்மாவுடைய நாடி கமலத்துல தான் நாம இந்த குடியிருக்கிறதே இருக்கும். அப்படி அந்த இடத்துல நாம வந்து அந்த பூசஞ்சாதி வாஸ்துவோட நிவர்த்திக்காக வேண்டி அந்த வாஸ்துவை பிரம்மாவையும் அவருடைய 2 பத்தினிகளையும் காயத்ரி சாவித்திரியும் அதுக்கப்புறம் துரிஞ்சாச தேவதா பத்தி அதாவது 64 தேவதைகள் இருக்கு. அந்த தேவதைகளுக்கு எல்லாத்துக்கும் நாம பூஜிக்கப்பட்டு அதுலயும்
முறையா சாஸ்திர பிரகாரம் ஒவ்வொரு தேவதைகளுக்கும் இந்த ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு மந்திரம், ஒரு கோடு போட்டிருக்கோம். அந்த கோடுல நாம மனோரமாதி நமஹ, யசோவதி நமஹ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரங்கள்லாம் சொன்னார். அப்ப அந்த ஒவ்வொரு வரிக்கும் மந்திரம் இருக்கு. ஒவ்வொரு கட்டங்கள் 8 64 கட்டம் மொத்தம். அந்த 64 கட்டங்களுக்கும் 64 தேவதைகள். அந்த 64 தேவதைகளுக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் தியான சுலோகத்தோட, அதாவது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடக்காது. சில இடங்கள்ல கால தேசத்தை உத்தேசம் பண்ணி அக்ஷராங்கமா பண்ணிட்டு போயிடுவாங்க. பத்யன்யாய நமஹ, ஜெயந்தாய நமஹ, மகேந்திராய நமஹ. ஆனா இங்க ஈசானாய நமஹன்னு சொன்னாக்கா அந்த ஈசானனுக்கு உண்டான தியான ஸ்லோகம் அதை சொல்லி ஆவாகனம் பண்ணி அவருக்கு பலி கொடுக்கணும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில அவங்களுக்கு தியானம், ஆவாகனம், பலி இதுகளெல்லாம் கொடுத்து இந்த இடத்துல வாஸ்து சாந்தி என்கிற வகையில முக்தபக்ஷ வாஸ்து சாந்தியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை அடுத்து மிருத்சங்கிரகம், அதாவது பூமி பூஜை. இந்த பூமி பூஜையை பண்ணிட்டு அந்த பூமியில் இருக்கக்கூடிய மிருத் என்று சொல்லப்படுகிற மண்ணை எடுத்து அந்த மண்ணில் தான் நாம அங்குரார்ப்பணம்னு சொல்லிட்டு அதுல முளைக்க போடுறோம். அப்படி நாம முளைக்க போடுற போதுதான், அதாவது என்ன கேட்டா அதுக்காகத்தான் நம்ம சங்கத்துக்கு சஸ்யாபிவிருத்தியம் சொல்லுவோம். அதாவது பூமிகள்லாம் நல்லா விளையட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு ஊர்ல கும்பாபிஷேகமானாலும் திருவிழாவானாலும் அந்த விசேஷங்கள்ல நம்ம வீட்டுல கல்யாணங்கள் நடந்தாலும் முளைப்பாந்திகை போடுதல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி வச்சுட்டு இருக்கிறோம். இது எதுக்காக போடுறோம்னா அடுத்து சுபகாரியங்கள் நமது வீட்டிலையும் நமது ஊர்லையும் நமது கிராமத்திலையும் நடக்கிறோம் அப்படின்னு. அதற்காக தான் இப்ப பாருங்க, சிவன் கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச கையோட நாம அழகநாத சிவன் கோவில்ல 15 வருஷமா நடக்காத அந்த விழா படகிரி உற்சவம் சொல்லி செஞ்சோம். அது முடிஞ்ச கையோடவே இப்போ இந்த சுவாமிக்கு நடராஜருக்கு இப்போ கும்பாபிஷேகம் நடக்கிறது. அப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயங்களும் சுபகாரியங்களாக நடக்க வேண்டியதுதான் இந்த மிருத்சங்கிரகணம், அங்குரார்ப்பணம் என்று சொல்லப்படுகிற நிகழ்ச்சி நடத்துறதுனால அதனுடைய பலன்கள் கிடைக்கிறது நமக்கு. அந்த அடிப்படையில தொடர்ந்து பூமி பூஜையும் அதுல சப்த வாழவி கும்பங்கள், ஒவ்வொரு 7 கலசங்கள் வச்சிருக்காங்க. அவங்க ஒவ்வொரு தேவதைகளை ஆவாகனம் பண்ணி அதுல கீழே சப்த நதிகளை ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த கட்டங்கள் இருக்கு. அதுல பிரம்மாவிலிருந்து அந்த 9 கட்டங்களையும் அவங்களுக்கு எல்லாம் பூஜிச்சு அதுல பலிகள் கொடுத்து அதுக்கப்புறமா பூமாதேவி பூஜிச்சு பூமாதேவியினுடைய நாபிக்காலத்துல இருந்து மிருத்து என்று சொல்லப்படுகிற மண்ணை எடுத்து அந்த மண்ணில் தான் நாம் அங்குரார்ப்பணம் முளைப்பாதையை எழுதல் என்று சொல்லப்படுகிற நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. பக்த பெருமக்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய திருவுருள் பற்றி வழி வேண்டியிருக்கிறது. सोम आराधन अंकुरार्पण पूजां च यगरिष्येति संकल्प्य अक्षतानुसरतो यस्यापौपस्पृश्य सोम हृदयादिनाशकलीकृत्य सहस्राय पदातिकमण्डलं संसोद्य ओम सा सोमाय उद्रवं संसोद्य ओम सा सोमाय हृदयाय नमः सोमहृदयाय नमः सोमशिखाय नमः सोमगोप्ताय नमः सोमनेत्राभ्यां नमः सोमात्राय नमः सामहृदयाय नमः सीधृदये स्वाहा सोमशिखाय सैं भवजां सोम नेत्राभ्यां उदर स्वाहात्राय वृद्धद्रवण्यपाणि रोहिणी नमः आवाह्य अर्घ्यं दत्त्वा पूर्वाधिकरेण विकर्तनाय नमः गगनसहितमूर्तिं विन्यसेत् कुम्भमध्ये विद्यात्वानवस्कृत्य गोषधीनां पदे चन्द्रः कृत्तिका योगिनी तथा नागारम्भ प्रवृत्तोऽहम् अनुज्ञां जयहीने शशि भगवन्ने कर्मसाक्षीति विज्ञाप्य सोमार्घ्यं विसृज्य
आत्मानमङ्गै शमधा सरस्वती इन्द्रस्य रूपकं शतमानमायुः श्री महागणपति शिवगामि सुन्दरी समेत सिद्धेश्वर मृद वास्तु शांति मृत्संग्रहण प्रसादेन सर्वाभीष्ट फल प्रसाद सिद्धिरस्तु धान्यं धनं पुरुषपुत्र लाभं सर्वं दीर्घायुः மனம் தொழும் சிதம்பரம்